என்னதான் ஜிம்மில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் போட்டாலும் சரி, கரெக்டான ப்ரோட்டீன் இன்டேக் இல்லாட்டி உங்கள் மசில் க்ரோத்தே ஆகாது. நீங்கள் ஒர்க் அவுட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கீங்களோ அதை விட ஒரு படி மேலே ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் மசில் நல்லபடியாக க்ரோத் ஆகும். 30 டேஸ் சேலஞ்ச் இன்னைக்கு டே 8. இன்றைக்கி காலையில் எந்திரிக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உடம்புக்கு இப்போ தான் பரவாயில்ல. அதனால் நீங்கள் காலேஜ் கார்டியோ பண்ண முடியல. நீங்கள் நிறைய பேர் என்ன ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். போகும்போது ஒரு பிளாக் டீ குடிச்சு நேரம் ஒர்க்குக்கு போயிட்டேன். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து 2 நேரம் ரைஸு, தயிர், அப்புறம் 2 ஹோல் எக்கு, கொஞ்சம் எக் ஒயிட்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட்டுக்கு ஒரு பிளாக் டீயும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டேன். இதுதான் நேச்சுரலான ப்ரீ ஒர்க் அவுட்டு. அப்புறம் ஜிம்மில் அன்றைக்கி எனக்கு பேக் அண்ட் பைசஸ் ஒர்க் அவுட்டு தான். நீங்கள் பேக் ஒர்க் அவுட் அன்றைக்கி உங்கள் ஒர்க் அவுட்டில் வந்து புல்லப்ஸ் எப்பவும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேக் மசில் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பேக்குக்கு ஒரு 3 செட்டு, பைஸ்க்கு ஒரு 3 செட்டை போட்டுட்டு ஒரு வெயிட் செக் பண்ணி பார்த்தா 68 கிலோ கிட்டே இருந்தேன். எப்படியாச்சும் ஒரு 30 நாள் 64 இல்லை ஒரு 65 கிலோ தான் கொண்டு வரணும். பார்ப்போம் எவ்வளோ மாறுதுன்னு பார்ப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பப்பாளி சாப்பிட்டுட்டு டேயை ஃபினிஷ் பண்ணிட்டேன். கன்சிஸ்டன்சியாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.